ரொம்ப நாளா பேருந்து இல்லைன்னு சொல்லி மக்கள் தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா பேருந்து வந்து வரிசையா வந்து நிக்குது, அவங்க மக்கள் ஏறி போறாங்க. பேருந்து நிலையம் அமைக்கணும்னா ஒழுங்குபட்ட பேருந்து நிலையத்தை சரி பண்ணணும். ஆனா பேருந்து வந்து ஒழுங்குபட்ட வந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள 8 ஏக்கர் இடத்தை அரசாங்கத்தை கொடுத்து சுத்தி 150 ஏக்கர் இடத்தை வளர்ச்சி போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலையம் அமைக்குது. ஏன் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்தலாம். 8 ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வாசப்படுத்தி ரியல் எஸ்டேட் தொழிலை செலுத்தி வைப்பதற்காக ஒரு கும்பல் இருக்குது. சீமானும் அவன் தம்பியும் இருக்கிற வரை அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேரையும் வரப்போவது இல்லை. அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்துக்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பேராக மாற்றப்படும். மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடு பேர் வச்சுக்கணும். வேலை வச்சு வாங்கிட்ட ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சுக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மாற்றம்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை திரட்டி என்றால் நிச்சயமாக 2026 நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி வரும். அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமன மீட்பும் சாத்தியமை தவிர அது நடக்கவில்லை என்றால் நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம், போராடி கொண்டே இருக்கலாம். நாம் வெறும் போராட்டக்காரராக மட்டும் நாம் போராட்டக்காரராக இருக்க போறோமா, இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம். மக்கள் மன்றத்திலேயே எப்படி பேசணும்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என்னை மரியாதைக்குரிய மக்கள், இந்த தொகுதியில் வாழக்கூடிய மக்கள், நீங்கள் நாட்டிலே விவசாயி, நாட்டு விஞ்ஞானி தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும்பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம். ஆனால் சோறு போன்ற விவசாயியை தோற்கக்கூடாது. அப்படி விவசாயத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து இருப்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன்.